ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு முஷா ப்ரோ. நிறைய பேர் வந்து எக்ஸ்எம் ட்ரேடிங் பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. எக்ஸ்எம் ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்களா இருந்தா, எங்களோட ரெஃபரல் லிங்க் மூலமா நீங்க ஜாயின் ஆனீங்களா இருந்தா, உங்களுக்கு வந்து ஃப்ரீ சிக்னல்ஸ் வந்து குடுப்போம். நீங்க வந்து எங்களோட சிக்னல்ஸ வச்சு ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதே மாதிரி நீங்க அந்த வீடியோவ பார்க்கல அப்படின்னா, எப்படி எக்ஸ்எம் ட்ரேடிங் அக்கவுண்ட் கிரியேட் பண்றது, இது எதையுமே நீங்க பார்க்கல அப்படின்னா, கட்டாயம் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அப்படி இல்லன்னா இந்த வீடியோட எண்ட் கார்ட்ல குடுத்திருப்பேன். அத வந்து பாருங்க. அதோட எங்களோட கமெண்ட்ல வந்து நான் எல்லா இன்ஃபர்மேஷனையுமே குடுத்திருப்பேன். அதில வந்து டெலிகிராம் லிங்கையுமே குடுத்திருப்பேன். நீங்க ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க எங்களோட நெறைய விஷயங்கள் ஆன்லைன் மேக் மனி பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க அதில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எங்களோட கோல்ட் காயின் அப்ளிகேஷன் பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கலன்னா, கட்டாயம் தெரிஞ்சுக்கங்க. கோல்ட் காயின் அப்ளிகேஷன்ல நீங்க ஃப்ரீயாவே மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதிலயும் நீங்க மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எப்படி எக்ஸ்எம்ல வந்து டெபாசிட் பண்றது அப்படிங்கிறத. ஓகே. இப்ப பார்த்தீங்களா இருந்தா, என்னோட எக்ஸ்எம் அக்கவுண்ட்ட வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்ப இதுல வந்து டெபாசிட் பண்றதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க வந்து டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்களா இருந்தா, இதுல நெறைய பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. நான் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே. இப்ப பார்த்தீங்களா இருந்தா, இந்த இடத்துல விசா கார்ட்ல நீங்க பண்ணலாம். அதே மாதிரி பைனான்ஸ் பே, லோக்கல் டெபாசிட் இந்த மாதிரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க கிரெடிட் கார்ட்ல பண்றீங்களா இருந்தா, இல்ல டெபிட் கார்ட்ல பண்றீங்களா இருந்தா, சம் டைம் வந்து ஒரு சில பேங்க்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணியுமே டிபாசிட் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லோக்கல் டிபாசிட்டை அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இந்த லோக்கல் டிபாசிட்டை அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ஐடி கேட்பாங்க. ஸோ இங்கே ஒரு நான் நம்பர் கொடுக்குறேன். இது வந்து லோக்கல் டிபாசிட்டை வந்து ஸ்ரீலங்காலேயே 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த 2 பேரில் ஒருத்தரோட ஐடி வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒருத்தர் இல்லை, அது ஒரு கம்பெனி. ஸோ அது வந்து எக்ஸ்எம்மால அப்ரூவ் பண்ண கம்பெனி, ஓகேவா? ஸோ அந்த ஐடியை வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கமெண்டில் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இங்கே டிக் அப்படின்றத கொடுத்துட்டு நான் வந்து சப்மிட் பண்ணுறேன். ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. நான் ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்துட்டு, ஸோ நான் வந்து தென் ஓகே கோட் இட் அப்படின்றத கொடுத்துட்றேன். இவ்வளோ தான் நீங்கள் இதில் பண்ண வேண்டிய விஷயம். இப்போது கீழே கமெண்டில் இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் நேராக நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க, ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா, ஐ ட்ரஸ்ட் எல்டி அப்படின்ற ஒரு கம்பெனி. இவங்க தான் வந்து இதுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து டிபாசிட் பண்ணி கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு ஈஸியாக. இது ஒரு ஸ்ரீலங்கன் கம்பெனி, கவர்மெண்ட் அப்ரூவ். ஸோ நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல, சிம்பிளாக நீங்கள் வந்து இதில் பேமெண்ட்டை பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்களோட ஃபுல் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுக்கணும். உங்களோட ஐசியில் எப்படி இருக்கோ அப்படி தான் கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே இன்டர்வியூவை இமெயில் ஐடின்னு இடத்துல உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். இதை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இதை நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது. நான் ஒரு ஃபேக் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்ட்ரி வந்து ஸ்ரீலங்கா. நீங்கள் என்ன கண்ட்ரியில் இருந்தாலும் ஸ்ரீலங்கா தான் கொடுக்கணும். நிறைய பேர் ஸ்ரீலங்கா தான் பார்க்குறீங்க. அப்புறம் டிக் பண்ணிவிட்டு இதை வந்து சைன் அப் அப்படின்றத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்து வரும். அதை நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ சென்ட் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த ஓடிபி வந்து சப்மிட் ஆகும். அதை இங்கே கொடுங்க. கொடுத்து கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த மொபைல் நம்பருக்கு வர ஓடிபியும் அங்கே கொடுங்க. அதே மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஐடி வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ உங்களோட ஐடென்டிட்டியை நீங்கள் கொடுக்கலாம். இதில் வந்து பெரிய இஷ்யூ எல்லாம் இல்லை. உங்களோட ஐடென்டிட்டியை கொடுத்தீங்களா இருந்தால் முன்னுக்கு ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நீங்கள் வந்து கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டை கொடுக்குறீங்களா இருந்தால் பாஸ்போர்ட்டை முன்னுக்கு மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வெரிஃபிகேஷன் வந்து சிம்பிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணி 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இதோட வெரிஃபிகேஷன் வந்து வந்துடும். இது என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் அதை கிரியேட் பண்ணலை. இவ்வளோ தான் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ். கைஸ், கட்டாயம் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்போ அதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கிளியராக இருக்கா அப்படின்றத பார்த்து கொடுங்க. ஸோ வெரிஃபை பண்ணால் தான் நீங்கள் இதை பண்ணலாம். 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோட அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து லொகின் ஆகிட்டேன், ஓகேவா? இதுதான் என்னோட அக்கௌண்ட், ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது, லொகினில் இருக்கேன். இதிலிருந்து தான் நீங்கள் வித்ட்ராவலும் பண்ண போகிறீங்க, இதிலிருந்து தான் நீங்கள் டிபாசிட்டும் பண்ண போகிறீங்க. டிபாசிட் பண்ணுறது எப்படின்னு நான் ஷோ பண்ணுறேன். இங்கே டிபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டிபாசிட் பண்ண போகிறீங்க, யூஎஸ்டியில் தான் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் $10 பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து $50 பண்ண போகிறீங்களா, அது வந்து டிபெண்ட் ஆன் நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்க. நான் $30 போட்டு காட்டேன். ஸோ $30 போட்டுட்டு நீங்கள் எக்ஸ்எம்முக்கு தான் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் இங்கே எக்ஸ்எம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா?
கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்து நீங்கள் கிரிப்டோ பண்ண போகிறீங்களா, கிஃப்ட் வவுச்சரா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்து யூஎஸ்டியில் வேணுமா எல்கேஆரில் வேணுமான்னு கேட்கும். ஸோ நீங்கள் இப்போ ஸ்ரீலங்கா காசில் உங்கள்கிட்ட 10,000 இருக்குது, உங்களுக்கு டாலர் கணக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து 10,000 போடலாம். ஓகேவா, போட்டிங்களா இருந்தால் உங்களுக்கு $31 வந்து கிடைக்கும். ஓகேவா, அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஎஸ்டியில் போட்டிங்களா இருந்தால் $10 அப்படின்னு போட்டிங்களா இருந்தால் $30 அப்படின்னு போடுறீங்களா இருந்தால் போடுறதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 9,600 நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும். ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல UXM அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்கும். ஓகேவா, இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்களா இருந்தால் உங்களோட ஒரு ஐடி இருக்கும் இந்த இடத்துல. ஓகேவா, உங்களோட அக்கௌண்ட்டோட ஐடி இங்கே பாருங்கள் இருக்குது, இதுதான் ஐடி. ஸோ இந்த ஐடியை நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக யூனிக் ஐடியா இருக்கும். இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் பேர் அண்ட் பேங்க், அப்புறம் வந்து பிரான்ச் எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிடும். நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் போய்ட்டு டிபாசிட் பண்ணலாம் இந்த அமௌண்ட்டை. எந்த குறையும் இல்லாமல் அந்த அமௌண்ட்டை டிபாசிட் பண்ணுங்கள். டிபாசிட் பண்ணுறப்போ கட்டாயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா இருந்தால் ரீமார்க் அப்படின்னு இருக்கும், இல்லைனா பெனிஃபிஷரி அப்படின்னு இருக்கும். அங்கே வந்து ரீசன் கேட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த இடத்துல இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருப்பாங்க பேமெண்ட் ரீசன், அந்த இடத்துல வந்து உங்களோட இந்த ஐடியை வந்து நீங்கள் கொடுக்கணும் கட்டாயம். ஓகேவா, மறந்துடாதீங்க. டிபாசிட் பண்ணுறப்போ இந்த ரெஃபரன்ஸ் அப்படின்ற இடத்துல சரி இந்த ஐடியை வந்து நீங்கள் கொடுக்கணும் கட்டாயம். ஸோ இது வந்து உங்களோட தனித்தனி இதில் இருக்கிற ஐடி, என்னோட ஐடியை பார்த்து காப்பி பண்ணுறாதீங்க. நீங்கள் பேமெண்ட் போடுறது எனக்கு வந்துடும். ஸோ உங்களோட தனித்தனி ஐடி இருக்கும், அந்த ஐடியை வந்து இங்கே காப்பி பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் இதில் வந்து பேமெண்ட் பண்ணுறப்போ உங்களோட பேங்க் ஆப்பில் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அது வந்து மெயின், இங்கே வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, அதே மாதிரி அடுத்த விஷயம், நீங்கள் சிடிஎம்மில் போயிட்டு காசு போடுறீங்க அப்படின்னா அங்கேயுமே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நீங்கள் டைப் பண்ணலாம். அந்த ரெஃபரன்ஸை கட்டாயம் டைப் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களோட அந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான ப்ரூஃபை இங்கே வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நான் சிம்பிளாக தான் அப்லோட் பண்ணுறேன், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டலை. அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இங்கே அக்செப்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் இது பெண்டிங்க்கு போயிடும். மினிமம் 5 to 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். அந்த இமெயிலில் வந்து உங்களோட பேமெண்ட் வந்து டிபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட எக்ஸாமுக்கு வந்தீங்களா இருந்தால் இங்கே வந்து பேமெண்ட் வந்து டிபாசிட் ஆகியிருக்கும். இப்படி தான் நீங்கள் வந்து டிபாசிட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன், இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேமெண்ட் பண்ணுறப்போ பேமெண்ட் ரெஃபரன்ஸில் வந்து கட்டாயம் உங்களோட இந்த ஐடியை மட்டும் மறந்துடாமல் போட்டுருங்க. போட்டு நீங்கள் டிபாசிட் பண்ணிக்கலாம். வித்ட்ரால் பண்ணுறது எப்படின்னு கேட்பீங்க. இப்போ வித்ட்ரால் பண்ணுறது வந்து நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள், அப்புறம் வித்ட்ரால் பண்ணலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் இதில் டிபாசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு நீங்கள் $100 டிபாசிட் பண்ணுறீங்களா இருந்தால் மேபி உங்களுக்கு $200 வந்து இங்கேக்கு டிபாசிட் ஆகும். அதே மாதிரி $50 டிபாசிட் பண்ணுறீங்களா இருந்தால் சம்டைம் வந்து இங்கே $100 டிபாசிட் ஆகும். ஸோ நீங்கள் $100 இருக்குது தானேன்னு சொல்லிட்டு அதிலிருந்து வித்ட்ரால் பண்ண போயிடாதீங்க. பிகாஸ் இதில் கிடைக்கிற போனஸ் வந்து உங்களுக்கு வித்ட்ரால் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் போட்ட டிபாசிட்டோட உங்களுக்கு கிடைக்கிற போனஸ் இமேஜ் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதில் வர இன்கம்மை வந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணலாம். இப்போ நீங்கள் டிபாசிட் பண்ணுறீங்க $50, உங்களுக்கு $50 வந்து அடிஷ்னலாக போனஸ் கிடைக்கிது அப்படின்னா இப்போ $50 இருக்குது தானே, நான் போட்டு $50 எடுத்துருவோம் அப்படின்னு வித்ட்ரால் பண்ணிட்டீங்கன்னா இந்த $50 இல்லாமல் போயிடும். அப்புறம் நீங்கள் டிபாசிட் பண்ணாலுமே உங்களுக்கு திருப்பி அந்த போனஸ் வந்து கிடைக்காது. ஸோ கட்டாயம் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை. அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. ஓகே கைஸ், இது மாதிரி இன்னொரு அமேசிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.